ஆசைப்பட்ட மாதிரி அகல்யாவுக்கு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒரு கணக்காளர் வேலையும் கிடைக்கிது. அதை அவங்க சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி வரவங்க கிட்ட அகல்யா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சென்னையில் சொந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க உடனே இருக்கே, பட்டாபுரமில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் நாங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட அகல்யா வேற எதையுமே கேட்கல, உடனே திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. திருமணமாகி முதல்ல அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட கனவுல இருந்த எல்லாமே சிதைஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வீடு எப்படி இருக்கணும்லாம் கனவு கண்டாங்களோ அதுக்கு நேர் எதிரான ஒரு வீட்டுக்கு தான் அவங்க மருமகளாக போயிருக்காங்க. அது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு கிடையாது, ஒரு பழைய காலத்து வீடு. தலையை குனிஞ்சி தான் வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த சின்ன ரூமில் பழைய காலத்து மரக்கட்டில் ஒன்று இருக்குது. அப்புறம் சரி வீட்டில் பாத்ரூமாச்சு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. வீட்டில் பாத்ரூம் இல்லை. கொஞ்சம் தள்ளி தென்னை மரத்தடியில் ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணியாவது பைப்பில் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு கூட பக்கத்தில் இருக்க கிணறுல இறச்சி தான் குளிக்கணுமா. வீட்டுக்குள்ளே சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாக மாறிடுமா. அது மட்டும் இல்லாமல் கையை மேலே தூக்குனாலே ஃபேனை தொட்டுடலாமா. அந்த மாதிரி தான் அந்த வீடு இருந்துச்சான். இதை நினச்சி அகல்யா திருமணமான 3 நாள் கழித்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, 3 நாள் கூட இந்த வீட்டில் என்னால் வாழ முடியல, எப்படி நான் வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டில் வாழ்கிறதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அலறத ஏன் நீ அலற அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த மாதிரி ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்லாத வீட்டில் அகல்யா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் தன்னோட கணவனோட சினிமா பார்க்கறதுக்காக சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அகல்யா இதுதான் நமக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க நம்ம மட்டும் எங்கேயாச்சும் புது வீடாக பார்த்து வாடகைக்கு போயிடலாங்களா அப்படின்னு. அதை கேட்டுக்கிட்டே அமைதியாக இருந்துட்டு அவங்க கணவர் எந்த பதிலுமே சொல்லலை. வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சமையல் அறையில் இருக்கும்போது அவங்களோட மாமியார் வந்து, என்னடி வந்து 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே தனியாக வீடு பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னியாமே, இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீயே கற்றுக்கிட்டியா, இதெல்லாம் ஒரு ஒழுக்கமா, ஒரு நல்ல பொம்பளை செய்கிற வேலையா அப்படின்லாம் கேட்குறாங்களாம். அகல்யாவுக்கு அழுக முட்டிட்டு வருது. தான் கணவன்கிட்ட தான் தனியாக ரகசியமாக சொன்னத இப்படி அம்மா கிட்ட சொல்லி அவங்கள அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க கணவன் மீது அவங்களுக்கு கோவமாக வருது. அன்னையிலேருந்து அவங்க கிட்ட பேசுறதே இல்லை சரியா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவன் அகல்யாவுக்கு அவங்க இருக்க வீடு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத விட அதே வீட்டில் 5 ஆண்கள் 5 பெண்கள் 4 சின்ன குழந்தைங்கன்னு எல்லாருமே வாழணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் அகல்யா அந்த முடிவெடுத்தாங்களே தவிர அவங்கள பிரித்து கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இல்லை. அப்படிங்கிறது அந்த மாமியாருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கணவனே அவங்கள கைவிட்டதுனால அகல்யா அன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க, நம்மளோட கணவன் தாய் சொல்ல மீறாமல் தாய்க்கு தலையாட்டி பொம்மையாக இருக்காரு, இவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறமா திரும்பியும் வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு கை குழந்தையும் பிறக்குது. அந்த கை குழந்தைய காரணமாக காட்டி ஒரு ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீடாக பார்த்து அவங்க வாடகைக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன வீடு தான், சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் அந்த மாதிரி தனித்தனியாக, சமையலறை பாத்ரூம்னு தனித்தனியாக இருக்க மாதிரி ஒரு சின்ன வீடாக பார்த்து போகிறாங்க. அப்படியே அவங்க வீடு மாறினாலுமே ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் அவங்க ஓடுற ஃபேனையும் வெறிச்சு பார்த்துட்டு, ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் நம்ம வாழ்கிறோம், நம்மளோட கனவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி அழுவாங்க.
ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டோ படுத்த உடனே தூங்கிடுவார். அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. தன்னோட குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு ஒரு சூறாணி கூட இல்லையே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக கூட இருந்துச்சு. குழந்தைக்கு தொட்டில் கட்டுறதுக்கு ஒரு இரும்பு வளையம் கூட இல்லாத வீடு. அந்த குழந்தைய கீழே தரையில் ஒரு சேலை போட்டு அதில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சேர் கூட இருக்காது. யாராச்சும் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள கீழே பாய் போட்டு தான் உட்கார சொல்லணும். அவங்க போனதுக்கப்புறம் அகல்யா தனியாக மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நம்ம வீட்டில் ஒரு சேர் கூட இல்லையேன்னு. அகல்யாவுக்கு 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அடையாறில் ஒரு வீட்டுக்கு மாறிட்டாங்க. அது ஒரு மாடி வீடு. மாடியில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே பூந்தொட்டிலாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அங்கே வீட்டோட ஓனர் பழைய சேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சேரை ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து தூசி தட்டி அதை பராமரித்து அகல்யா வச்சுக்கிட்டு அந்த பூச்செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சாயங்கால நேரத்தில் டீ போட்டுட்டு வந்து அங்கே உட்காந்து டீ குடித்து அந்த வானத்தையே பார்ப்பாங்க. அது ஒரு நிம்மதியான ஒரு மாலை பொழுதாக அவங்களுக்கு அமையும். அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ உயரமான அடுக்குமாடி வீடெல்லாம் பார்க்கும்போதோ அல்லது பெரிய இரும்பு கேட்டு போட்டிருக்க வீட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மனம் அடிச்சிக்கும். சில சமயத்தில் சாலை ஓரமாக போயிட்டுருக்கும்போது பெரிய இரும்பு கேட் போட்டு மூடியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க. நின்று அந்த வீட்டை தன்னோட வீடாக கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க அகல்யா. ஆனால் இயலாமை, இது உன்னோட வீடு கிடையாது, கிளம்புவோம் பழைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போயிடும். அகல்யா அந்த மாதிரி பெரிய வீட்டை பார்க்கும்போதெல்லாம் அவங்கள பெருமூச்சு விடுறத அவங்களால மறக்கவும் முடியல, மாற்றிக்கவும் முடியல. சைதாப்பேட்டை, வடபழனி, கிண்டி, நந்தம், பூம்பேட்டை, ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு அவங்களோட வீட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வீட்டுக்கு மேலே அவங்க மாறிட்டாங்க. இப்போது மறைமலை நகரில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அதை கட்டிட்டாங்க. அந்த வீட்டை கட்டி பால் காய்ச்சறதுக்கு அவங்களோட அம்மாவை கூப்பிட்டப்போ அவங்க அம்மா, என்னடி உங்கள் வீடு புறா கூண்டு மாதிரி இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட அகல்யாவுக்கு கோவமே வந்துருச்சு. கோபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட புருஷன் இந்த மாதிரி புறா கூண்டு கூட உனக்கு கட்டி கொடுக்கல, நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அத்தனை பேர் முன்னாடி என்னை இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருத்தப்பட்டாலும் அதுக்காக மன்னிப்பு கேட்குற மனநிலையில் அகல்யா இல்லவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், அதை பார்த்து நீ இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கோவம் தான் அவங்களுக்கு இருந்ததே தவிர அதுக்காக மன்னிப்பு கேட்கணுன்னு அவங்க துளி கூட நினைக்கவே இல்லை. பால் காய்ச்சி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் படுத்து தூங்கும் போதும் அகல்யாவுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவங்களுக்கு தோணுது, இது நம்ம ஆசைப்பட்ட வீடு கிடையாது, இது நம்ம கனவுல வந்த வீடு கிடையாது, இது நமக்கு வாய்ச்ச வீடு, அவ்வளவுதான். இந்த வீட்டில் இருந்து நகருக்குள்ள பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி மனசை அமைதிப்படுத்திட்டு சாந்தப்படுத்திட்டு தூங்குவாங்க. தூங்க ட்ரை பண்ணுவாங்க, தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அலற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் படுத்திருந்த அவங்களோட மகள் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. அவங்களுக்கு தானே தெரியும் அவங்களோட மனசுக்குள்ள அவங்க கற்பனையில் கட்டி வச்சிருந்த பெரிய மாளிகை அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிக்குதுன்னு வேற யாருக்கு தெரிய போகுது. அன்னையிலிருந்து அவங்க பேப்பரில் வாடகைக்கு வீடு விடப்படும் அப்படின்ட்டு எல்லா விளம்பரத்தையும் தேடி தேடி பார்ப்பாங்க. அதில் விருப்பமான வீட்டெல்லாம் நம்பரில் எழுதி வச்சுக்குவாங்க. அன்னையிலேருந்து வீடு தேடுற முயற்சியில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை வாடகைக்கு கேட்குற மாதிரி போயிட்டு அந்த வீட்டில் விசாரிச்சுட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. ஒரு சில வீட்டோட முதலாளிங்கெல்லாம் வீட்டை காமிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சாவியை கொடுத்து நீங்களே போய் திறந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த சாவி எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டை திறந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வரும்போது அகல்யாவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அதுக்காகவே அவங்க போவாங்க. அந்த காலியான வீட்டை திறந்து அந்த தரையில் சும்மா கொஞ்ச நேரம் படுத்து கிடப்பாங்க. இல்லைனா பாத்ரூமுக்கு போயிட்டு தண்ணி திறந்து விட்டு அதில் போதுங்கிற அளவுக்கு மூஞ்சி கழுவுவாங்க.
சில வீட்டிலலாம் போயிட்டு ஹேர் பின்னால் தன்னோட பேரை எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விசித்திரமாக வித்தியாசமாக வீட்டுக்கெலாம் போய் அந்த வீட்டை அனுபவிப்பாங்க. பெரிய வீடு வச்சுருந்தா பெரிய மனசை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அகல்யா பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்தில் 30 நாள் தானே இருக்கும். ஆனால் அவங்க 30 to 40 வீடு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு மாதத்தில். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அகல்யாவோட தேடுதல் வேட்டை எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு வீட்டு ஓனரும் அகல்யா பற்றி கேட்கும்போது ஒவ்வொரு புது புது கதையாக அகல்யா திரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டு ஓனர்கிட்டையும் நான் வெளிநாட்டிலேருந்து வரேன், வெளியூர்லேருந்து வரேன், என்னோட ஊர் மதுரை, என்னோட ஊர் திண்டுக்கல், இந்த மாதிரி புதுசாக ஊர் பேரையும் நாட்டு பேரையும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டில் சிங்கப்பூரில் 15 வருஷமாக நாங்கள் இருந்தோம், இங்கே வந்து சென்னையில் ஒரு சின்ன வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்கு முன்னாடி இங்கே தங்கி இருக்கலான்னு சொல்லி தங்கி மக்கள்கிட்ட பழகலான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய போய் சொல்லுவாங்க அகல்யா. நிஜமாவே இதெல்லாம் இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு சின்ன எண்ணம் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே புகுத்தி ஒரு கதையை திரிப்பாங்க. ஒரு சில ரொம்ப பிடிச்ச வீடுலாம் இருக்குல்ல, அதில் அவங்களோட செல்ஃபோனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க தனியாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரகசியமாக வீடு யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்குறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை அகல்யாவுக்கு தருது. அப்படிதான் ஒரு நாள் அசோக் நகரில் இருக்க ஒரு வீட்டை போய் தேடி பார்க்கலான்னு சொல்லி அந்த வீட்டோட காலிங் பெல்ல அமுக்குறாங்க. அமுக்குனா அந்த வீட்டில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. அதை வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு தாத்தா தான் இருக்காரு. அந்த தாத்தா கதவை திறக்கிறாரு. திறந்து விளம்பரத்தை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது வீட்டுக்குள்ளே வர சொல்லி உட்கார சொல்கிறாரு. வீடு நல்லா பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது. அந்த தாத்தா தன்னோட உடம்பு சரியில்லாத மனைவியோடு அந்த வீட்டில் வசிச்சிட்டு இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அப்படிங்களா, சரி நான் வீடு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டு வந்து மாடியில் தான் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அகல்யாவை அங்கே போய் வீட்டில் திறந்து காமிச்சிட்டு இவர் உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. அகல்யா அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு பாடகி இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த மாடி வீட்டில் மாமரத்தோட கிளைகள்லாம் வரும். வீட்டோட ஜன்னல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாமர இலையில ஒன்று பிரித்து அதை முகந்தபடியே ஹாலில் போய் பார்ப்பாங்க. ஹாலில் ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும். அதில் வேகமாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே மெய் மறந்து அந்த வீட்டை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீட்டில் பெரிய கண்ணாடிலாம் இருக்கும். பாத்ரூம்லாம் சமையல் அறையை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய பாத்ரூம். இதெல்லாம் பார்த்து அகல்யாவுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பாத்ரூமில் சந்தன கலரில் ஒரு பெரிய குளியல் தொட்டி இருக்குது. அதில் நுரைய நிரப்பி குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குளியல் தொட்டி. அதை பார்த்ததும் அகல்யாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த வீட்டில் வாழணும்னு. சமையல் அறைக்கு போய் பார்த்தா அது ஒரு பெரிய அறையாக இருக்குது. அதில் ஒரு வெண்ணெய் திருடி சாப்பிட்ற மாதிரி கிருஷ்ணனோட ஓவியமும் இருக்குது. சமையல் அறையில் உட்காந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு நீளமான உயரமான முக்காலி ஒன்று இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் இருக்குது. பச்சை நிறத்தில் வண்ணம் அடிச்சிருக்கு வீடு ஃபுல்லாக. அப்படியே திரும்ப வந்து அதே ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கும்போது வாசலில் காஃபியோட அந்த தாத்தா வீட்டு ஓனர் வந்து நிற்கிறாரு. அவங்கள பார்த்து சிரித்தபடியே நின்றுட்டுருக்காரு அந்த தாத்தா. அவங்கள பார்த்ததும் கூச்சப்பட்டு அந்த ஊஞ்சலில் நிறுத்தி இறங்கிடுறாங்க அகல்யா. வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த தாத்தா, டான்சர் ரேவதி சுப்பிரமணியம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போது பெசன் நகரில் ஒரு புது வீடு கட்டிட்டாங்க. அதனால் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போது அந்த வீடு யாரும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அகல்யா கிட்டே கேட்குறாங்க. உடனே அகல்யா, ஐயோ இப்போ நம்ம என்ன போய் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அகல்யாவுக்கு சொல்லவா வேணும்,
தன்னோட கணவர் வந்து கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அவர் இப்போது வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது அவர் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே அட்வான்ஸ்லாம் கொடுத்து புக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வீடு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த தாத்தாவும் ஓ சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மாத வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மாத வாடகை வந்து ஒரு 20,000 தான், அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. என்னால் உடனே அட்வான்ஸ் 2 லட்சம்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வரணும், அவர் இந்த வீட்டை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 1 மாதம் வாடகை வேணால் முன்னாடி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. அதனால் என்ன, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா கேட்குறாரு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அகல்யாவும் தலையாட்டுறாங்க. சரி ஓகே, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த சாவியை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிடுறாரு. அதுக்கு தலையாட்டின மாதிரியே அகல்யா அந்த வீட்டை விட்டு அன்னைக்கு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமாக அவங்களோட ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வீடு எதுக்காக நம்ம எடுக்கிறோம், இந்த வீட்டில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்குது. எதற்காக இந்த வீடு எடுக்கிறோம், யார் இந்த வீட்டில் குடியிருப்பாங்க, இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவங்களுக்கு வருது. அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காமல் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. காலையில் எந்திரிச்சதும் பேங்க்குக்கு போய் ஒரு 20,000 பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த வீட்டு ஓனரை பார்த்து அந்த 20,000 அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த சாவியை வாங்கிடுறாங்க. சாவியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும்போது அந்த வீட்டு ஓனர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வராங்க, எப்போ வீட்டு சாமான்கள்லாம் வந்து இறங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போய் தனியாக அந்த வீட்டில் அந்த தரையில் கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்குறாங்க. ஒரு தொல்லையுமே இங்கே வராது, இது எனக்கு தேவையான சந்தோஷமான இடம் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் நம்ம என்ன வேணால் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஆனாலும் அகல்யா அப்போ நினச்சி பார்க்குறாங்க, சாவியை கையில் வாங்கும்போது இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே நின்னதும் என்னமோ இது நம்மளோட சொந்த வீடு மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, இந்த சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட ஆசை தீர அவங்களோட ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறாங்க. அந்த ஊஞ்சலில் ஆடுறப்போ அவங்களுக்கு மெல்லமாக தூக்கம் வருது. உடனே கீழே இறங்கி அந்த தரையிலே படுத்து நிம்மதியாக தூங்குறாங்க. அது தன்னோட வீடு, தனக்கு மட்டுமே சொந்தமான வீடு. இப்படி ஒரு வீடு தனக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த வீட்டில் தன்னோட யாருமே இல்லைனாலும் தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசில் நினச்சிக்கிட்டே தூங்குறாங்க. அன்று முதல் அன்னையிலேருந்து ஆஃபீஸ் முடித்ததும் நேராக இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போதே வீட்டிலேருந்து தனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, கொஞ்சமாக சமைக்கிறதுக்கான பொருட்கள், டீ போடுறதுக்கான பொருட்கள், ஒரு சின்ன டம்ளரு, ஒரு பிளாஸ்டிக் பேப்பரு, அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸு, அதை கட் பண்ணுறதுக்கு கத்தி, ஸ்பூனு, இது எல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சிட்டாங்க. வீட்டில் நிறைய பொருட்கள்லாம் இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டை நிரப்பாமல் இருக்கிற பொருட்களை வச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆப்பிள் வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அவங்க வாங்கிட்டு வந்த தாயக்கட்டையை வச்சு தனியாகவே சொல்லி போட்டு தாயம் விளையாடுவாங்க. சின்னதாக ஒரு பானை வாங்கிட்டு வந்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு குளிர்ந்த தண்ணியாக குடிப்பாங்க. பாக்கெட் ரேடியோ வாங்கிட்டு வந்து வச்சு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் குளியல் அறையில் குளியல் தொட்டி நிறையா சோப்பு நிறைய நிரப்பி அதில் சந்தோஷமாக ஆசை தீர கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அந்த வீட்டை அனுபவித்து வாழ்வாங்க. கண்ணாடியில் தானே பார்த்து ரசித்து வயது என்னமோ அவங்களுக்கு குறைஞ்சிட்ட மாதிரி நினச்சி சந்தோஷமாக வாழ்வாங்க. தனியாக ஒரு வீடு எடுத்து ரகசியமாக வாழ்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு.
அதே நேரம் எங்கே இது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன பயமும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அகல்யாவோட நடவடிக்கையில் அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே சந்தேகம் வரல. அவங்க அழுதா கூட ஏன்னு கேட்கறதுக்கு அந்த வீட்டில் நாதி இல்லை. அப்போ எங்கே அகல்யாவோட மாற்றத்தெல்லாம் கவனிக்க போகிறாங்க. அகல்யா இதுக்கு எல்லாம் ஒரு படி மேலே போய் ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி கிளம்பி போய் அந்த வீட்டில் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சந்தன மனம் வீசுகிற ஒரு பத்திக்குச்சி வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் பொருத்தி வச்சு சந்தோஷமாக அங்கே படுத்திருந்துட்டு அப்புறம் திருப்பி கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அதே பத்திக்குச்சியை பொருத்தி வச்சு அந்த ஊஞ்சலில் சுருண்டு படுத்து அந்த வாசனையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. எவ்வளோ அற்புதமான சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே அவங்க தூங்குறாங்க. அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, தனக்கு புதுசாக ஒரு ரெக்கை முடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஐயோ நம்மக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு பொருள் ஒரு இருக்கே அப்படின்னு சொல்லி இதை நம்ம எப்படியோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவங்களால வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அவங்களோட சந்தோஷம். அவங்களுக்கு சந்தோஷத்துல கூட அழனும் தோணுது. அப்படின்னா அது என்ன மாதிரியான சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன். 20 நாள் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, உருண்டு உருண்டு படுக்கிறது, அந்த மாதிரி அந்த வீட்டில் நிறைய புழங்கிட்டு இருக்காங்க. அதிக நேரம் அந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக வீட்டில் நிறைய பொய் சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்காகவே அவங்க உருவாக்கிக்கிட்ட அந்த வீட்டுக்கு ஒரு நாள் அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க அகல்யா. யார் வீடுமா இது என்ன புரியாமல் கேட்குறாங்க இந்த சுபத்ரா யாருன்னா அகல்யாவோட பொண்ணு. என் வீடு தான் அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. என்னம்மா நம்ம இங்கே வீடு மாற்றிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாங்க. இல்லை, எனக்குன்னு ஒரு தனியாக வீடு இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடை பிடிச்சி இந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. எதுக்குமா உனக்குன்னு ஒரு தனி வீடு அப்படின்னு சொல்லி சுபத்ரா கேட்குறாங்க. உனக்கு இதெல்லாம் புரியாது, இந்த வீடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க. அம்மா யார்? அகல்யா கேட்குறாங்க. அம்மா ஏதோ தப்பாக நீ செய்கிறன்னு தெரியுது, உனக்கு எதுக்குமா தனி வீடு, இந்த வீட்டில் நீ தனியாக என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க சுபத்ரா. இங்கே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் இது என் வீடு, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், இது என்னோட வீடு, என்னோட சொந்த வீடு அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது தர சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருமே தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யார்கிட்டையுமே என்னால் சொல்லி புரிய வைக்கவே முடியாது சுபத்ரா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேம்மா, நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு படி இறங்கி சுபத்ரா போகிறாங்க. தன்னோட ரத்தம் தான் அப்படின்னாலும் தன்னோட அப்பாவோட குணம் அப்படியே இருக்கு அப்படின்னு நினச்ச அகல்யா, ஏய் இதை யார்கிட்டையும் நீ சொல்லாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுபத்ரா பதில் சொல்லாமல் அப்படியே நடந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அகல்யாவோட வீட்டில் ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டைன்னா, அதான் நம்ம சுபத்ரா இருக்காங்களே போய் பற்றி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அகல்யா கிட்ட கேட்குறாரு அவரோட வீட்டுக்காரரு, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் உனக்கும் ஒரு தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருப்ப, அதில் தனியாக நீ என்னடி பண்ண போகிற, தனியாக இருக்கியா இல்லை கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அந்த பழக்கம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் ஆம்பளைங்க பழக்கம், நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அகல்யா சொல்கிறாங்க. என்னடி சம்பாதிக்கிறேன்னு உனக்கு திமிரா, இந்த வீட்டில் உனக்கு என்னடி குறைச்சல் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. அதுக்கு அகல்யா சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தோணுச்சு, அதை என்னால் கட்ட முடியல, இது உங்களோட வீடு, இதில் நான் ஒரு வேலைக்காரி சமையல்காரி அவ்வளோதான். அப்படி சொன்னதும் அகல்யாவோட வீட்டுக்காரருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துச்சு. உடனே பலார் அப்படின்னு சொல்லிட்டு அகல்யாவோட கன்னத்துல ஒரு அறை விடுறாரு. அறை வாங்கினதும் அகல்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியலை. உடனே அந்த வீட்டுக்காரரு காதில் கேட்க முடியாத மாதிரி வசை சொற்கள்லாம் சொல்லி அகல்யாவை திட்டுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அகல்யா விம்மி விம்மி அழுதபடியே உட்காந்துருக்காங்க. ஒரு வீடு கூட நான் நினச்ச மாதிரி அமைச்சிக்க முடியலையே, இப்போவே எனக்கு 44 வயசாயிடுச்சு, பாதி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சுக்கல,
நான் எனக்குன்னு ஆசைப்பட்டா கூட தப்பா இருக்கு. எனக்கு நான் எதுவுமே ஆசைப்படக்கூடாதா? நான் என்ன ஆசைப்பட்டாலுமே அது தப்பா அப்படின்னு சொல்லி அகல்யாவுக்குள்ள நிறைய கேள்விகள் வருது. எப்போ நீ புக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சியோ எனக்கு அப்போவே தெரியும் இப்படி உனக்கு புத்தி ஒரு நாள் கெட்டு போக தான் போகுதுன்னு. உனக்கு எதுக்குடி புருஷன் பிள்ளைங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அகல்யாவோட வீட்டுக்காரரு ரொம்ப கத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைங்க 10 மாதம் சுமந்து பெற்றாங்கல்ல, அவங்க 2 பேருமே புருஷனோட சேர்ந்துக்கிட்டு அகல்யாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அந்த வீட்டை போய் காலி பண்ணி அட்வான்ஸை வாங்கிட்டு வா, அப்படின்னா தான் உனக்கு இந்த வீட்டில் இடம் அப்படின்னு சொல்லி அவங்களோட துணியெல்லாம் பொறுக்கி அள்ளி தூக்கி தெருவில் வீசுறாரு அகல்யாவோட வீட்டுக்காரரு. வீட்டில் இருக்க பிள்ளைங்க 2 பேருமே அகல்யாக்காக கொஞ்சம் கூட பரிந்து பேசவே இல்லை. அகல்யா தன்னோட வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டோட சாவியை தூக்கி வீசுறா. அந்த சாவியை எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு அவரோட ஹஸ்பண்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த முதியவர்கிட்ட சண்டை போட்டு அவங்க அட்வான்ஸாக கொடுத்த 20,000 பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாரு. அப்பா, அம்மாவுக்கு ஏதோ மனநிலை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் அம்மா இனிமேல் வேலைக்கு தான் போவேனா அப்படின்னு சொல்லி அகல்யாவோட பொண்ணு சொல்கிறா. யார்? இந்த சுபத்ரா. அவங்களோட பையன் அம்மா ஒரு லூசுப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அகல்யா தன்னோட படுக்கையில் படுத்து அலறாங்க. அவங்க அழும்போது இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஞாபகம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அன்னைக்கு நைட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. 10 நாளுக்கு அப்புறம் சரி நம்ம வேலைக்கு போகலான்னு சொல்லி அகல்யா வேலைக்கு கிளம்பும் போது அகல்யாவோட ஸ்கூட்டியை விற்றுட்டாரு அவரோட கணவன். பஸ்ஸில் போயிட்டு வா, அப்படின்னா தான் உனக்கு பணத்தோட அருமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேலி பேசுகிறாரு அவரோட கணவன். பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டுருக்க அகல்யா ஒரு நாள் இரவு திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் கிளம்பி போய் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆட்டோ பிடிச்சி அவங்க பிடிச்சிருந்தாங்களோ ஒரு வாடகை வீடு, அது முன்னாடி போய் இறங்குறாங்க. யாரோ அந்த வீட்டில் புதுசாக குடி வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வீட்டு கொடியில் புதுசாக துணிங்கெல்லாம் காஞ்சிட்ருக்கு. அந்த வீட்டையே வெறிச்சு பார்த்துட்ருக்காங்க அகல்யா. அந்த வீட்டிலேருந்து அவங்க வாங்கி வச்சுருந்தாங்கல்ல அந்த சந்தன வாசனை பற்றி, அந்த வாசனை அந்த தெரு ஃபுல்லாக வீசிக்கிட்டு இருக்கு அந்த வீட்டிலேருந்து வந்து. அது அகல்யாவோட மூக்குக்குள்ளேயும் போகுது. அப்படியே அந்த வாசனையை ஆழமான பெரும் மூச்சு இழுத்து விடுறாங்க. அவங்களுக்கு அந்த மூச்சு விடும்போது அழுகையும் சேர்ந்து வருது. அப்படியே அந்த அழுகையை கட்சிப்பால் அந்த கண் தண்ணியை தொடச்ச மாதிரியே அந்த தெருவில் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அகல்யா. அதை எப்படி திரும்பி நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாவு வீட்டிலேருந்து சாவு வீட்டுக்கு போனவங்கெல்லாம் திரும்பி நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சா அவங்களோட நட.